பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். ஒருமுறை எனக்கு வாதநோய் தீவிரமாகியது. வேதனை தாழாமல் கழுத்தை வெட்டிக்கொள்ளவே போய்விட்டேன். அதனால்தான், அம்மா, நான் எந்திரம், நீ அதை இயக்குபவள். நான் தேர், நீ தேரை ஓட்டுபவள். நீ எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன், எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன் என்று சொல்கிறேன். இவ்வளவு துக்கங்களை இறைவன் படைத்தது ஏன் என்று ஒரு பக்தர் கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவன் எதை எதற்காக செய்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா என்ன? அவர் ஏன் அளிக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா? இறைவனின் செயல்களை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியுமா? அம்மா, நான் எதையும் அறிய வேண்டிய அவசியமில்லை. எனக்கு உன் பாத கமலங்களில் பக்தியை தா என்று நான் அன்னையிடம் கேட்கிறேன். மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த பக்தியை பெறுவதை. மற்றவைகளை அன்னை அறிவாள். தோட்டத்திற்கு நான் வந்தது பழம் சாப்பிட. அங்கே எத்தனை மரங்கள், எத்தனை கிளைகள், எத்தனை கோடி இலைகள் என்றெல்லாம் கணக்கு பார்ப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? நான் மாம்பழம் சாப்பிட வேண்டும். இலைகள் முதலியவற்றை கணக்கிடுவதால் எனக்கு ஆவது ஒன்றுமில்லை. இறைவனை அடைவதே வாழ்வின் நோக்கம். அவரது செயல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இதோ பாருங்கள், தயை, மாயை இரண்டும் வெவ்வேறானவை. மாயை என்பது உற்றார் உறவினரிடம் கொள்ளும் பாசம். தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, மனைவி, மக்கள் போன்றோரிடம் வைக்கும் பாசம். எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அதாவது சமமாக பார்ப்பது தயை. யாரிடமாவது தயையை கண்டால் அது இறைவனின் தயை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தயையினால்தான் எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்ய முடியும். மாயையும் இறைவனுடையதுதான். மாயையால் நம்மை நம் சுற்றத்தாருக்கு சேவை செய்ய வைக்கிறார் அவர். ஆனால் ஒன்று, மாயையால் நம்மை அறியாமையில் வைக்கிறார், கட்டுப்பட வைக்கிறார். தயையால் மன தூய்மை உண்டாகிறது, படிப்படியாக முக்தியும் கிடைக்கிறது.